கலந்துகளை செத்து போட்டான். ஓ, குரலி வித்தையா? தீர்மானம் 2. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. உன் பேச்சுல திமிர் தெரியுத. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும். மாப்பு யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அவர் சைலண்டா இருக்கிறானா ஏதோ வயலண்டா பிளான் பண்றான்னு அர்த்தம்யா. ஒன்றிய அளவில் மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பிரதர், உங்களை பார்த்தா மாட்டு ஊசி போடுற டாக்டர் மாதிரியே இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில என்ன ஊசி போடணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கீங்க. தூக்கிரட்டுமா? கேட்டீங்களா? தூக்கிரட்டுமா? என்ன யோசிக்கிறீங்க டாக்டர்? வஞ்சர மீனை வறுத்து வச்ச மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. என்னது? பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. இத பாருங்க ராசு, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எதுவுமே உண்மை கிடையாது. இவ சும்மா நடிக்கிறா. ஏய் சொல்லு அவருக்கு. அவருக்கு மெமரி லாஸ், பழசெல்லாம் மறந்துட்டாரு. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். என்ன பண்ண சொல்ற? மொக்கராசு, உன் வழி எனக்கு புரியுதுப்பா. சீஃப் மினிஸ்டர் அவ்வளவு சீப்பா போயிடுச்சுல. நினைச்சவன் எல்லாம் சிஎம், யாரு வேணும்னாலும் முதலமைச்சரா இல்ல. எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு 4 பேர் இருக்கிற குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு திண்டாடுறீங்க. நாடுங்கிறது எவ்வளவு பெரிய வீடு, எத்தனை பேருங்க, எத்தனை ஆளுங்க, எத்தனை பிரச்சனைகள். அது எல்லாத்தையும் தீக்கணும். எவ்வளவு அனுபவம் வேணும், அறிவு வேணும், தியாகம் வேணும், நேர்மை வேணும், எளிமை வேணும். சிஎம் ஆயிடும். டயலாக் எழுதி கொடுத்து ரூம்ல படிக்கிறத வெளிப்படையா படிக்கிறாரு. வேன்ல நின்று விஷயம் பேப்பர் பார்த்து தான் படிச்சாரு. அண்ணா அவரோட பழக்கம் அது. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம். வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். கூட்டணி என்றாலும் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் அமையும் கூட்டணி எப்போதும்
திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும் என்பதையும் அதில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதையும் உறுதிப்பட செயற்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். புடுங்கிருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. இது இறுதியான தீர்மானம் மட்டுமல்ல, உறுதியான தீர்மானம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு கூட்டத்திலே இனி பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டோம். அதற்கு பிறகு ஸ்டாலின் மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கள்ள தொடர்போடு கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன வார்த்தையெல்லாம் போட்டு பேசுறாரு பாருங்க. கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. ஆமா என்ன இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. உன்னால ஏதாவது நல்லது பண்ண முடியுமா? ஒரு 400 இடத்துல ஏதாவது நல்லது நடக்குமா? 400 குறைஞ்சது ஒரு 1,00,000 ஏழைங்க அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் சொல்றேன், ஏழைங்க ஏதாவது நல்லது நடக்குமா? அதை பண்ண சொல்லுவோம் ரசிகர்களை வச்சு. அதுதான் உண்மையான பிறந்த நாள். நண்பர்களை கூட்டிட்டு தண்ணி அடிக்கிறது பிறந்த நாள் இல்லை. உண்மையான பிறந்த நாள்னா உன்னால மற்றவர்கள் பயனடையணும். டம்மி தான் போட்டிருக்கு. ஏய் கண்டிப்பா நாம விவசாயிகள் பக்கம் எப்பவும் நிற்போம் நிற்போம் நிற்போம், நின்னே தீருவோம். தலித் ஒரு முதலமைச்சரா வரணும்னு சொல்லும் பொழுது அதில் முதல் குரலாக ஒலித்த குரல் திரு விஜய் அவர்களுடைய குரல். கேட்டுக்க. முதல்வர் வேட்பாளராக விஜயை முன்மொழிந்து தாவைக்கவின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். தயாரா இருக்கேன். நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். அப்படி ஒரு சூழலை நீங்க உருவாக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அதையும் மீறி அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்ட துறையான்னு எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. சுடுகாட்டுல கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. பல லட்சக்கணக்கான ரசிகர்களை நாங்க வச்சிருக்கிறோம். ஒரே தேர்தலில் முதலமைச்சர் அந்த புடுங்கில்ட்ட நான் சொல்றது, ஓ உருவப்படம் பொறிச்ச பதாகைக்கு பால் ஊத்துறவன்ட்ட சொல்லணும். நீ அதுக்கு பதிலா ஒரு மரத்தை நட்டு நீரை ஊத்துறான்னு நீ சொல்லணும். அப்பதான்டா நீ மண்ணை நேசிக்கிற. ஏன் 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. ஆள விடுறா. ஆஸ்பத்திரி எந்த பக்கம் போறேன்னு தெரியலையா? வடக்கால போறதா தெற்கால போறதா? என்ன மேக்கால அனுப்பிடாதீங்கடா. அந்த தலைவர் வாழ்க போஸ்டரை கிளிக்கடா. தலைவர் போஸ்டர் கிளிக்கடா. சும்மா கிளி மூக்கா கடுகு நீ கிளிடா. அப்படிதான் மருத்துவமனைக்கு செல்லும் வழி. அடடா ஆஸ்பத்திரி இந்த பக்கம் போகணும் போல இருக்கு. ஆமாண்டா, அந்த பக்கம் போனா சுடுகாடு வரும்டா. முக்கியமான இடத்து மேல எல்லாம் போஸ்டரை ஒட்டி பொதுமக்களை அல்லல் படுத்துறீங்களா பாவீங்களா? ட்ரீம் இல்ல, நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. கட்டுங்க தாராளமா கட்டுங்க. வாங்க வீட்டை நல்லா சுத்தி பாருங்க. அப்படியே சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். வெறும் 7 லட்சமா? வீடு கட்டுற பொருளுக்கு ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு சொல்றேன், அப்புறம் முடிவெடுங்க. பெயிண்ட்டுக்கு 18%, ஸ்டீல் கம்பிக்கு 18%, கரண்ட் வயருக்கு 18%, கண்ணாடிக்கு 18%, குழாய் பைப்புக்கு 18%, செங்கலுக்கு 12%, சிமெண்ட்டுக்கு 28%. வீடு கட்ட நீங்க நினைச்சா மட்டும் நடந்துருமா? நான் எதுக்கு இருக்கேன்? நடுத்தர வர்க்கம் கனவு மட்டும்தான் காணணும், வீடெல்லாம் கட்ட விட மாட்டோம். கோடிக்கணக்கில் பணம் கிடைக்குதுன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான். நானு ஆட்டத்தை ஆரம்பிப்போம். ஹலோ நண்பர்களே, இப்ப நாம கைபர் பாஸ் வழியாக இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள் கிட்ட நாம தான் கடவுளோட தலையில இருந்து வந்தவங்கன்னு சொல்ல போறோம். இனிமேல் நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும். ஏன்னா
நாங்க தான் கடவுளோட தலையில இருந்து வந்தவங்க. அப்போ நாங்க என்ன சூத்துல இருந்து வந்தோம்? டேய் செல்வம், வண்டி யூட்டர்ன் செட்டி உஷாராயிட்டான். எதுக்கு அவரை பார்த்து போது கேட்டு 1 வருஷமா வந்துருக்கிறேன். இப்பதான் தெரிஞ்சது அவர் வந்து அரக்கா பறக்கா போனியாது. ஆவடியில இருந்து வரேன், 2 பஸ் புடிச்சு வரேன். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துருக்கேன் நான் போய் அங்க உக்காந்திக்குமா ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்கு. இப்பவே இந்த மாதிரிலாம் அப்புறம் கட்சியில ஜெயிச்சு வந்தா என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? எனக்கே மாற்றத்தினாலிக்கே அப்படின்னா அப்புறம் பார்த்து இந்த காலை எடுவோம். மாற்றத்தினாலிக்கு எனக்கே அப்புறம் எப்படி எல்லாம் அரை சேர்த்து மறைச்சு வைங்க. ரகசியத்தை பொச்சு பொச்சு கண்ணனடா பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா பேரோரிடம் சேர்ந்து கர்ணா பஞ்சகன் கண்ணனடா. குடும்பத்துல ஏதாவது கஷ்டமா? எதுக்குமா 2ஆம் தரமா வாக்கப்பட போற? இல்ல முதல் தரம் தான். ஏமா உனக்கு கைகாலம் ஒண்ணு விளங்காம இல்லையே?